ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட, ஈரல் ஃப்ரை. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஈரல் ஃப்ரைக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் 1 by 1 இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு வந்து சோம்பு சேர்க்கும் போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். சோம்பு தூள் இல்லை அப்படின்னா எண்ணெயிலே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ சோம்பு தூள் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து எண்ணெயிலேயே இந்த மசாலா வந்து நல்லா வதங்கணும், அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஈரல் கவிச்சி இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து நான் ஒரு 600 கிராம் அளவுக்கு ஈரல் சேர்த்துருக்கேன். கொழுப்பு வந்து அதோடு சேர்த்து 2-3 பீஸ் நான் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து கிரேவி நல்லா ஆயிலியாக வரும். நான் வந்து தாளிக்கும் போதும் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்தேன். கொழுப்பு இருக்கிறனால தான் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தேன். இப்போ ஈரலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா ஈரல் எல்லாமே ஒன்றா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து எல்லா பீஸ்லேயுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஈரல் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஒரு 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும், ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஃப்ளேவருக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் மாதிரி கிடையாது, ஈரல் வந்து சட்டுன்னு வெந்துடும். ஒரு விசிலே உங்களுக்கு சாஃப்டாக வெந்துடும். நீங்கள் 4-5 விசில் விட்டிங்கன்னா வந்து ஈரல் வந்து நல்லா ஹார்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள் நான் ஃபைனலாக வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பையும் இப்போவே செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிருச்சு. இது ரொம்ப கிரேவியாக இருக்காது, ஓரளவுக்கு ட்ரையாக தான் இருக்கும். வெறும் ரச சாதம் கூட நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மட்டனை விட இது வந்து ரொம்பவே ஹெல்தி. ஸோ குழந்தைங்களுக்கு அடிக்கடி இதே மாதிரி கிரேவி செஞ்சு கொடுங்க. ஈரலே பிடிக்காமல் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஃபைனலாக ஒரு 1/2 கை அளவு மல்லித்தலை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை கருவேப்பிலை அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அடுத்ததாக கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு விசில் விட்டனால ஈரல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபைனலாக கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் ஈரல் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ஹாட்டாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நிறைய வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.